What really happened in AWS outage? So listen carefully till the end. I'm going to explain what actually happened. ஸோ நம்மெல்லாம் வெடிக்க போன நேரம் ஏடபிள்யூஎஸில் என்ன வெடிச்சது? ஏடபிள்யூஎஸில் நெட்வொர்க் லோட் பேலன்சரில் உள்ள ஹெல்த் செக்ஸ். ஸோ இந்த ஹெல்த் செக்ஸோட சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆனதுனால அது கேஸ்கேடிங் எஃபெக்டாக நிறைய நடந்துச்சு. ஸோ முதல்ல என்ன நடந்ததுன்னா, இந்த ஹெல்த் செக்ஸு வந்து பேசிக்காக என்ன பண்ணுன்னா, இதோட டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிற அது வந்து லேம்டாவாக இருக்கட்டும், ஏபிஐ கேட்வேயாக இருக்கட்டும், இதோட ஸ்டேட்டஸஸ் எல்லாம் வந்து இன்டர்னலாக, இது வந்து கஸ்டமர் ஃபேஸிங்கில் இன்டர்னலாக அதோட கண்ட்ரோல் பிளேனில் அப்டேட் பண்ணும். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம், அதோட ஹெல்த் ஸ்டேட்டஸு, அப்புறம் அதோட ரவுட்டிங், அந்த ரிசோர்ஸஸோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணும். ஸோ இந்த ஹெல்த் செக் சிஸ்டம் ஃபெயில் ஆனதுனால எக்ஸசிவாக அந்த அப்டேட்ஸ் எல்லாம் மேல் ஃபங்க்ஷன் ஆகி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை சென்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிருக்குன்னா, வந்து அந்த டிஎன்எஸ் மேப்பிங் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ டிஎன்எஸ் மேப்பிங் ஃபெயில் ஆனோடனே ஹெல்த்தியாக இருக்கிற சிஸ்டத்தில் கூட வந்து டிஎன்எஸ் அதால் ரிசால்வ் பண்ண முடியல. பிகாஸ் அந்த கண்ட்ரோல் பிளேன், இன்டர்னலாக இருக்கிற கண்ட்ரோல் பிளேனில் இருக்கிற டிஎன்எஸ் மேப்பிங் ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அது ஃபெயில் ஆனதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய அவுட்டேஜ் வந்ததுக்கு காரணம்.